ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையிலே சுவிசேஷத்தில் உள்ள சாரம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து தெள்ளத் தெளிவாக, திட்டவட்டமாக, ஊர்ஜிதமாக, ஆணித்தரமாக நாம் வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ளும்படி நாம் இங்கே ஒவ்வொரு வாரமும் கூடி வருகிறோம். ஆக இந்த சுவிசேஷம் என்று சொல்லும்போது அது குட் நியூஸ், அது நற்செய்தி, நல்ல செய்தி. இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் இருக்கிறது. அதான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பைபிள் சொல்லுது. இந்த செய்தியை அறிவிக்காமல் போனால் அவர்களுக்கு ஐயோ. சுவிசேஷம் அறிவிப்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்கள் மேலும், ஏதோ பவுலுக்கு மட்டும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் தான் அப்படி சொன்னார்னு இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் வசனம் எழுதப்பட்டிருக்குது. யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகர தேவனாக ஏற்றுக்கொண்டீங்களோ அவள் எல்லோருக்குமே அவள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை நான் செய்யாமல் போனால் எனக்கு ஐயோ. இன்னும் பல வசனங்கள் நம்ம சுட்டி காண்பித்திருக்கிறோம். இதை சொல்வதற்கு ஒவ்வொருவரும் கடன்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு அறிமுகமான நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் நம்ம அடைத்து தீர்க்க வேண்டிய ஒரு கடன் உண்டு. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞானிகளுக்கும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபூரில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் அவர் கடன் சொல்லி அங்கே அவர் சொல்கிறார். அப்போது இது கடமை மட்டுமல்ல, இது நம்ம அடைத்து தீர்க்க வேண்டிய கடனாக இருக்கிறது. அதற்கு மேலாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபை அங்கத்தினர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான கட்டளையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளையும் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, அது என்ன தான் முக்கியத்துவம் கொடுத்து பொழுது வந்து படித்தாலும் அது அவங்கள பாவின்னு தான் சுட்டி காண்பிக்க போகுது, அது நீதியை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியாக இருக்கிறார். அவர் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு, நீங்கள் உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ இது ஒரு மிகப்பெரிய கட்டளை. இது தேவனால் நம்ம கொடுக்கப்படுறது தானே மிகப்பெரிய கட்டளை. இதை தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அறிந்து கொள்ளும்படியாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன, ரொம்ப முக்கியமான ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இது ரொம்ப சொல்லனாலும் பரவாயில்ல நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது குறித்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும். இது ரொம்ப அவசியம். இதை அறிவித்தால் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்கும், மனதில் என்ன நன்மை நடக்கும், சரீரத்தில் என்ன நன்மை நடக்கும், குடும்பத்தில் என்ன நன்மைகள் நடக்கும், கையின் பிரயாசத்தில் பொருளாதாரத்தில் என்ன நன்மைகள் நடக்கும், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை அந்த மனிதன் செய்வதற்கு எப்படிப்பட்ட விதத்தில் அவனுக்கு இது நன்மையாக இருக்கும், இது தேசத்துக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வரும் என்றெல்லாம் நாம் சொன்னோம். அறிவிக்காமல் போனால் என்ன ஒரு பாதிப்பில் போய் மக்கள் சிக்கிக்கொள்வார்கள். மக்கள் கடவுளை தேர்ன்ற எண்ண முடிவெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எண்ண முடிவெல்லாம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு சுவிசேஷத்தை சரியாக சொல்லாதனால அவங்க மத காரியங்களில் போய் சிக்கிக்கிறாங்க. பாருங்கள், சுவிசேஷம் இன்றைக்கு சரியாக சொல்லாதனால அவங்க மற்ற மதத்தை போல் இது ஒரு மதன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. எல்லா மதத்துலேயும் போனால் ஏதோ சில சொல்லுவாங்க, சில சாங்கியங்களை சம்பிரதாயங்களை நம்ம கை கொள்ளணும், அப்படி கை கொண்டால் கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆஸ்வதிப்பாருன்னு. அதுபோல் இங்கே போனாலும் சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவாங்க.
இங்கே பைபிள் படிக்க சொல்லுவாங்க, சபைக்கு வர சொல்லுவாங்க, உபவாசம் போட சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, எந்த கெடுதலும் செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க, பரிசுத்தமாக வாழ சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களாவே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட விதத்தில் வாழுறது நல்லது, தப்பு இல்லை அதெல்லாம். ஆனால் அது மனுஷன் ரட்சிக்க போகிறது இல்லை. அப்படிலாம் இருந்த மனிதர்கள் கூட ரட்சிக்கப்படலைன்னு பார்த்தோம். அவங்களாம் ஆண்டவர் சரியாக ரட்சிப்புகள் வழி நடத்தினார். 3 பேர் சுட்டி காண்பித்தோம் இதை பற்றி பேசும்போது. வரிசை நாயக்காரன், அவன் ஆல்ரெடி உபவாசம் போகிற மனுஷனாக தான் இருந்தான். வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டுடுறான், சம்பாத்தியத்தெல்லாம் தசமாகம் கொடுத்துட்றான், எந்த விதமான அநியாயம் பண்ணல, விபச்சாரம் பண்ணல, பரிகாசம் பண்ணல, எந்த பாவகாரியங்களுக்கு தன்னை அவன் ஈடுபடுத்தி கொள்ளாமல் காத்து கொள்ளுகிறான். ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிலாம் எதுவுமே பண்ணாத ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனோட ஒப்பிட்டு பேசுகிறான், இங்கே இருக்கிற ஒரு ஆயக்காரன் போல் நான் இல்லை அப்படின்னு. ஆனால் ஆயக்காரன் சொல்கிறான், தன் கண்கள் கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனை பாவியாகியின் மேல் கிருபையாயிரும். அப்போ சொன்னார் ஆண்டவர், அவன் அல்ல. அப்போது இந்த கொள்கைகளை, இந்த நன்னடத்தை கை கொண்டவர்களை பெருசாக ஒன்றும் தேவன் உயர்த்தி ஒன்றும் ஒஸ்தியாக பேசிடல பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு அது ஒரு தற்பெருமையை தான் உண்டாக்கிடுது. நிறைய பேர் அதில் விழுந்து போன நாட்கள் உண்டு. இந்த பெருமையுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பாவத்தையும் சொன்ன ஒரு மனுஷன் ஒத்துக்குவான், ஆமாங்க தப்பு பண்ணிட்டேங்க. அப்படி குடிக்காரனை போய் ஏன் குடிக்கணும், ஆமாம் குடிச்சனை ஒத்துக்குவான். குடிக்கலன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணவே மாட்டான். அவன் சிகரெட் குடிக்கணும், ஏன்னா சிகரெட்டை குடிக்கணும், ஆமாம் தப்பு தான் பண்ணிகிட்ருக்கிறேன், விட்டுறேன். எந்த பாவத்தை செய்யணும் அந்த பாவத்தை சுட்டி காண்பித்து இந்த பாவத்தில் ஏன் செய்கிறேன்னாக்கா, ஆமாம் தப்புன்னு சொல்லி ஒத்துக்குவான். இந்த பெருமை பிடிச்சனை போய் பார்த்து நீ பெருமையில் வந்து சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான். அது தற்பெருமை அவனுக்குள்ளே இருக்குதுன்றது கூட ஒத்துக்க முடியாத ஒரு பிரச்சனையை உண்டாகிடும். எந்த பாவத்தை இருக்கணும் போயிட்டு அந்த பாவத்தை சுட்டி காண்பித்தான் அவன் உணர்ந்து சரின்னு ஒத்துக்குவான். இந்த பெருமையில் விழுந்து போனவங்க போய் பார்த்து உனக்குள்ளே பெருமை இருக்குதுன்னு சொன்னாக்கா அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி கிடையவே கிடையாது, நீ மேலே புறாமையில் சொல்கிறேன்னு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தலகணம் முடிச்சிருக்கும், பெருமை பிடிச்சிருக்கும். அவனுக்குள்ளே பெருமை இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தற்பெருமை அவனுக்குள்ளே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு காண்பிக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா சில நேரத்தில் ஏதோ மற்றவங்களாம் தேவனத்தில் வர தீண்டத்தக்காதவர்கள் போலவும், தேவனால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் போலவும், அவங்க ஜெபத்தெல்லாம் தேவன் கேட்குறதே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிடுறது மாதிரியும், இவங்க மட்டும்தான் தேவனுக்கு அவங்களுக்கும் ஒரு ஏஜென்ட் போலவும் தங்களாகவே ஒரு கற்பனை சித்திரத்தை உருவாக்கி கொண்டு அப்படிப்பட்ட விதத்தில் மக்களுக்கு தன்னை காண்பித்து கொண்டு நீங்கள் எது வாங்கினாலும் என்கிட்ட தான் கர்த்தர்கிட்ட வாங்கன்ற மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிடுவாங்க பாருங்கள். அவங்ககிட்ட போய் சொன்னால் அது புரியவே சீக்கிரத்தில். அது ஒரு டைம் எடுக்கும். இந்த சத்தியங்கள்லாம் உள்ளே போய், ஏன்னா அது ஸ்ட்ராங்காக ஒரு அரண் மாதிரி உருவாகிருக்குது. இப்போது அந்த அரணை உடைக்கிறதுக்கு சத்தியம் நல்லா உள்ளே போகணும். ஒரு பெரிய பாறையை பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஒரு பெரிய பாறையை சம்மட்டி எடுத்து ஒரு அடி அடித்தா அது உடைய மாட்டேங்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 49 அடி அடிச்சுட்டு 50வது அடியில் 2 துண்டாக உடையுது. அப்போ வெறும் 50வது அடியில் இது ஒன்றுச்சுன்னு கிடையாது, ஒவ்வொரு அடி அடிக்கும்போதும் அந்த பாறை உள்ள வீக்னஸ் ஆகினே போகுது. அதுபோல் இதே நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்னாக்கா, ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அந்த தற்பெருமை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வீக்னஸ் கொடுத்து ஆட்டம் கொடுத்து, இது தேவனுக்கே முதல்ல இது பிரியம் இல்லை, தேவனுக்கே முதல்ல இது மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் நீதியின் வஸ்திரங்கள் எனக்கு கொடுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கொடுத்துருக்கிற நீதியின் வஸ்திரத்துக்கு தான் கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை ட்ரெஸ் பண்ண வரா மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாரு. அத்தை போட்டு நீ என்கிட்ட வாடான்றார், மாப்பிள்ளை மாதிரி வாடான்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, சொல்கிறதுக்கே வெக்கக்கடாக இருக்குது. எது அருவருப்பான ஒரு கந்தையோ அதை போட்டுன்னு வரான். எங்கள் நீதிகள்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்குது, நாங்கள் தீட்டானொலி போல் இருக்கிறோன்னு சொல்லி அந்த வசனம் அப்படியே வரும். எங்கள் நீதிகள்லாம் அழுக்கான கந்தையை போல் நாங்கள் தீட்டானொலி போல் இருக்கிறோன்னு. ஆனால் தற்பெருமை அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை அது ஒத்துக்கொள்ள முடியாத பெருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களில் போய் சிக்கிக்கொள்ளுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள பெருமை இருக்குதுன்றது அவங்க ஒரு பெரிய பரிசுத்தம் உன்னதமான நிலையில் இருக்கிற நம்ம நினச்சிக்குவாங்க. அவங்க சத்தியம்னா இதெல்லாம் அரண்கள்லாம் உடச்சி கிளியர் பண்ணி கொடுக்கும். எந்த இடத்துல நம்ம தடுமாறி விழுந்து கிடக்கிறோம், எங்கே எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு மனத்தெளிவை, ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பது சத்தியம்தான்.
சத்தியத்தை விட்டு நீங்கள் ஜம்ப் ஆகி எந்த ரூட்டில் போனாலும் அது ஸ்டக் ஆகி நிற்கும். அது உபவாசம் ரூட்டாக இருக்கட்டும், அது ஜபம் ரூட்டாக இருக்கட்டும். உபவாசம் பண்ண வேணான்னு சொல்ல, ஜபம் பண்ண வேணான்னு சொல்லலை. இதை பேஸ் பண்ணி அதெல்லாம் இருக்கணும்னு சொல்ல வரேன். எதை பேஸ் பண்ணி? சத்தியத்தை பேஸ் பண்ணி அதெல்லாம் இருக்கணும். ஜபம் 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 ஜபம்னா காதை மூடிக்கிறன்றார் அவர். சத்தியத்தை கேளாதபடி தன் செவி இலக்கினுடைய ஜபம் எனக்கு அருவருப்பாக இருக்குதுன்றார். அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீ சொல்கிறது கொஞ்சம் நேரம் தான் கேட்பேன்னா என் காதை நான் முடிப்போமான்றார் அவர். என் காதை நான் முடிக்குவேன்றார். வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவில்லைன்னு சொல்லப்பட்டு அவரே சொல்கிறாரு, என் செவி ஒன்றும் செவிட்டு காது கிடையாது, என் காது நல்லா தான் கேட்கும், நல்லா கேட்குற காதை நானே மூடிக்கிறேன்றார். காது கேட்கலன்னு அர்த்தம் இல்லைப்பா, நான் காதை மூடிக்கினேன்னு அர்த்தம். நீ நினச்சிக்கல ஆண்டவருக்கு கண் இருக்குதா காது இருக்குதா காதை முடியலாம், காது நல்லா தான் கேட்குது எனக்கு. ரட்சிக்கூடாதபடி அவருடைய கை குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகலை. அவருக்கு நல்லா தான் காது கேட்குது. அவர் காது அவர் மூடிக்கிறன்றார். எப்போ தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேளாதபடி தன் செவி விளக்கினுடைய ஜபம் அருவருப்பாக இருக்குதான். வசனத்தை கேட்காம சும்மா வெறுமனே ஜபம் ஜபம் ஜபம்னு இந்த மாயமாலம் காட்டிக்கின்னு ஜோடனை காட்டிக்கின்னு இந்த போலி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி பண்ணுற ஆட்களை பார்த்து தான் ஆண்டவர் பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். பைபிளில் எந்த பாவியும் அப்படி திட்டதே இல்லை. அவர் பல முறை நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்து பாருங்கள். பாவத்தில் ஊறி போய் ஊரே கல் எடுத்து நடிக்க வந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தையோட மனம் முடிவு பேசவே இல்லை அவர். நீ போய் நீ பாவம் செய்யாத, நானும் உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னார். ஊரே இவன் சரியில்லைன்னு சொன்ன சகை வீட்டில் போய் தங்கிட்டு வந்தார் அவர். அவனை ஒன்றுமே சொல்ல. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் சொன்னார், தெருவில் நின்று ஜபிக்கிறவங்க, சந்தைகளில், இப்படி சாலைகளில், முக்கியமான இடங்களில் இந்த வந்தனங்களை விரும்புகிறவங்கள இவங்களை பார்த்தா தேவனுடைய வார்த்தை சொல்கிறன்ற பேரில், ஊழியம் செய்கிறன்ற பேரில் மக்களை தவறான வழியில் திசை திருப்புகிற மக்களை பார்த்தா இந்த வார்த்தைலாம் பயன்படுத்தினார் அவர். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்னார், விரியன் பாம்பின் குட்டிகளே என்னார், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனே என்னார், மாயக்காரனேன்னு சொன்னார், மதிகடனேன்னு சொன்னார், இன்னும் சொல்லப்போனால் விபச்சார சந்ததி அப்படின்னார். இந்த வார்த்தைலாம் யாருக்கு சொன்னார்னாக்கா இப்படிப்பட்ட நாட்களை பார்த்து சொன்னார். அன்றைக்கு இன்னும் மேலே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்கள் திறக்கப்பட்ட போது கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு அவங்களுக்கு. இது ஏதோ மதத்தை சார்ந்த ஒரு கூட்டம் இது கிடையாது, இது ஒரு ஜீவனை பெறுகிற ஒரு நல்ல ஒரு விஷயம். இது சுவிசேஷம் அதை தான் செய்கிறது. சுவிசேஷம் நமக்குள்ள ஒரு ஜீவனை கொடுக்கிறது. அந்த ஜீவன் உள்ளே போகும்போது எல்லா வேலையும் நடக்குதாங்க. சரி, நம்ம கடந்த வாரத்தில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம். ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் நாம் எடுத்து சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சம், அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தில் இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் சில விஷயங்கள் அதில் சொல்ல வேண்டியது வந்து அவ்வளோ டைம் அதுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த வசனம் ஒரு சுவிசேஷ வசனம் தான். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். இது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இதை பற்றி நம்ம பேசும்போது நிறைய விஷயம் சொல்லிட்டு வராது. நம்ம இதில் உள்ள சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஒரு மகத்தான அழைப்பு. 5 விதமான அழைப்பு இதில் இருக்கிறது என்று சொல்லி நாம் எடுத்து ரொம்ப தெளிவாக நம்ம பேசணும். இதில் இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை பற்றி நம்ம கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும்போது இளைப்பாறுதல் அப்படியே ரட்சிக்கப்பட்ட உடனே வந்துடுது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்றாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்க தடுமாறி போகிறாங்க. இங்கே வந்து எல்லாம் கிளியராகன்னு பார்த்தா இன்னும் பிரச்சனை இன்னும் சரியாகாமல் இருக்குது அப்படின்னு. வேதாகமத்தில் பார்த்தா சில கோட்பாடுகள் உண்டு. இந்த தேவனை மதிக்கிறாரு. விதைப்பு அறுப்புன்றது ஒரு கோட்பாடு. தேவன் முதலாக உண்டாக்குனாரு எல்லாம் மரம் செடி கொடிகளை.
அதுக்கப்புறம் ஏதாவது மரம் செடி கொடி உண்டாக்குனாரா அவர்? ஒன்று கூட உண்டாக்கலை. நோவா காலத்தில் அழிக்கப்பட்டுச்சு எல்லாம், அப்போ கூட உண்டாக்கலை அவர். ஏன்னா நோவா காலத்தில் அழிஞ்சிச்சு, திரும்ப உண்டாக்குனார் அவர்? உண்டாக்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் அழிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம தான் திரும்ப உண்டாக்கணும், எல்லாம் நாசமாக போச்சு, அழிஞ்சு செத்து போச்சு, உண்டாக்குனார் அவர்? கிடையாது. அப்போது ஆதாமை உண்டாக்குறதுக்கு முன்னாடி உண்டாக்குனார் பாருங்க. அப்பயே சொல்லிட்டார், அது தன் கனிகளை கனி விருட்சங்கள் திரளாய் முளைப்பிக்க கடவுதுன்னார். அந்த விதையை அதுக்குள்ளே வச்சுட்டார் அவர். அந்த விதையெல்லாம் எடுத்துக்கின்னு என்ன பண்ணால் பேழைக்குள்ளே போனான் அவன். இப்போ திரும்ப அந்த விதையை எடுத்து விதைக்கிறான், திரும்ப வளருது. அதுபோல் புதுசாக எதையும் ஒரு உண்டாக்குறது இல்லை, ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அந்த அரிசி எல்லா விதைகள் ஆதாம் உண்டாக்கப்பட்டதுக்கு முன்பதாகவே தேவனால் உண்டாக்கப்பட்டது. அந்த விதையை தான் எடுத்து மனுஷனை பண்ணுறான், விதைச்சி அறுவடை செஞ்சுக்கிறான். அதுபோல் தேவன் ஒரு கோட்பாடுகள் பிரின்சிபல் அதை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை தேவனே மதிக்கிறார். அதை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது அது நமக்கு அந்த பலன் கிடைக்காம போயிடும். எவ்வளோ ஏக்கர் கணக்கில் நீங்கள் லேண்டு வச்சுருந்தாலும் நீங்கள் விதையை சும்மா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அந்த லேண்டில் எடுத்துன்னு போய்ட்டு அந்த விதையை நீங்கள் விதைச்சாதான் நீங்கள் அறுவடையை பார்க்க முடியும். அப்போது இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, இது ரொம்ப தெளிவாக ஆம்பிளிஃபைட் பைபிளில் விளக்கமாக இருக்குது. அதை தமிழில் சொல்கிறேன். இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் இலவசமாக தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காலம் தாமதமானாலும் காலங்கள் கடந்தாலும் நீங்கள் அதை அடைய முடியாதபடி, நீங்கள் அதை விட்டுவிடாதபடி, பின்வாங்கி போய்விடாதபடி நீங்கள் கவனமாக இருங்கள் அப்படின்ற மீனிங்கில் அப்படி வருது இந்த வசனம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ திரும்ப நம்ம வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். வாக்குத்தத்தம் உண்டாயிருக்குது, அதில் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டாமல் விட்டுறாதீங்க. உங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டாமல் விட்டுறாதீங்க. எல்லாம் இருந்தும் நீங்கள் அதை செய்யலாம், பிரயோஜனம் இல்லை. நிலம் இருந்தும் விதை இருந்தும் நீங்கள் அதை விதைக்கலாம், அறுவடையை பார்க்க முடியாது. ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஈடுபாட்டை நீங்கள் காட்டாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். அப்போ இதை பற்றி பேசும்போது 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, அவங்க கேட்குறதுல பிரச்சனை இல்லை, கேட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுல பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்குறதுல அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கேட்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக தலையெல்லாம் ஒழுங்காக தான் ஆட்டுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. கேட்டதுக்கு ஒன்று ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை. எதுக்காக கேட்டீங்க? அதை வச்சு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நிலையிலிருந்து அதை விட கொஞ்சம் சிறந்த நிலைக்கு கடந்து போவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு. இப்போ வசனத்தை கேட்டாங்க, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலனாக்கா, சுவிசேஷம்னால நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டுச்சு. கொடுத்துட்டேன்ட்டார், கொடுக்க போகிறேன்னு சொல்ல. என்ன சொல்லிட்டாரு? கொடுத்துட்டேன்ட்டார். ஆனால் அங்கே போனால் அது இன்னொருத்தன் வச்சுட்டு இருக்கிறான். இவனோட பலசாலியான ஒரு ஆள் அதை வச்சு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அதை. ஆனால் பாலும் தேனும் ஒரு தேசமாக, பாலும் தேனும் ஒரு தேசம். அங்கே 7 விதமான பொல்லாத ஜாதிகள், ராட்சத பிறவிகள், இவங்க பரல பலவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே அதை ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை. கிட்ட போயிட்டு இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது எனக்கு கிடைக்க மாட்டேதான் பிரச்சனை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். அதை கரெக்டாக உடச்சி பேசணும்னா அந்த பிரச்சனையில் ரொம்ப நாள் இருப்பாங்க பாருங்க. அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா? அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது எனக்கு கிடைக்க மாட்டேதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா அவன் பறவைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறேன், ஏன் பறவைக்கும் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லி துர்ச்செய்தி பரப்புனாங்களாம்.
அவங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி பாலும் தேனும் ஓட காணாதை சுதந்திரிப்பார்கள்னு சொல்லி கொடுத்துட்டேன்றது நற்செய்தி. இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிசேஷத்தை நம்ம கேட்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய செய்தி. இது பாவத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வந்துடுச்சு. இருளின் ராஜ்யத்தில் இருந்தவனை அவருடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டது. தேவனுடைய குடும்பத்தில் ஒரு மனுஷனாக இப்போ அவன் பிறந்துட்டான். இப்போ இந்த ஆதாம் வழியாக வந்த இந்த பூமியில் இருக்கிற சாபத்தில் வாழ வேண்டிய நிலையில் அவன் இல்லை. அவன் தேவன் அவனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற கல்வாரி சிலுவிலே இந்த சாபத்தெல்லாம் தேவன் தீர்த்து அதன் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சாபத்தெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குறுதி விசுவாசனால் பெறும்படியாக சிலுவையில் அவருக்கு அப்படி நடந்துருச்சு. இன்றைக்கி நம்ம எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்கும்படியாக நாம் உலகத்தில் பெற்று அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகள் நம் சம்பூர்ணமாய் பெறும்படியான ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியிலே பெருகுவர்களாய் இருக்கும்படியாக உங்களிடத்தில் சகலவிதமாக கிருபையிலும் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ அவங்க பிரச்சனை என்னன்னாக்கா, அதெல்லாம் கரெக்டு தாங்க, என்னால் அந்த இலக்கு அடைய முடியும்னா இப்போ பிரச்சனை. அவங்க எதோ ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவன் பலசாலி, நான் பலவீனன்னு ஒப்பிட்டு பார்த்தான். இப்போ இவங்க எதோ ஒப்பிட்டு பார்க்குறானாக்கா, தேவன் பரிசுத்தர், நான் பாவி. அவர் பரிசுத்தர், அவர் வச்சுக்கிற ஆசீர்வாதம்லாம் கரெக்டு, நான் அப்படி வாழ எனக்கு அது கிடைக்குமான்னு டவுட்டு. பிரச்சனை ஒன்று தான். அந்த காலத்துக்கு உள்ள பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். காலத்துக்கு தான் பிரச்சனை மாறி இருக்குது. அவங்க எதோ ஒப்பிட்டு பார்த்தாங்கனாக்கா, வாக்குத்தத்தம் உண்மை, வாக்குத்தத்தம் பண்ணினவரும் கூட தான் இருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கான தகுதி எனக்கு இல்லைன்ற மாதிரி நினச்சாங்க அவங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய பலத்தோட ஒப்பிட்டு பார்த்தாங்க. இனி கிறிஸ்தவர்கள் தன்னுடைய சுயநீதியோட வாக்குத்தத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க எப்படி தன்னுடைய பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாங்களோ அதே போல் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவங்ககிட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது தள்ளத்திலே உடச்சி பேசணும், புரியவே புரியாது பாருங்கள் மக்களுக்கு. என்ன தான் நம்ம சுற்றி வளைச்சி பேசினா கூட டமால்னு சில விஷயத்தை அப்படியே நெத்தியில் சமர் சொல்லினா அவங்களுக்கு புரியாது, சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அதுதான் சில விஷயத்த ரொம்ப கரெக்டாக ஒழுங்குபடுத்தி எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அதை ஒரே லைனில் சொல்லிவிட முடியும், சொன்னால் தாங்க முடியாது அவங்களால. பாவம், அவங்களுக்கு சரீரத்தில் அவனை மேற்கொள்ள முடியலன்னு நினச்சான். நீ எப்படி நினைக்கிற, உங்கள் சுயநீதியில் வாக்குறுதி பெற முடியாதுன்னு நினைக்கிறேன். அது தப்பு. தேவ நீதி உனக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி தான் இதை பெற முடியும். இதை ஒரே லைனில் சொல்லிடுறேன். இதுதான் விலைக்கு ஒரு வாரம் சொல்லியிருக்கிறேன். ஒரே லைனில் இவ்வளோ நாள் பண்ண பிரசங்கத்தை ஒரே லைனில் சொல்கிறேன். அவன் என்ன நினச்சான்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்குது உண்மை, பாலும் தேனும் ஓடுற தேசம் இருக்குது உண்மை, தேவன் கூட இருக்கிறான்றது உண்மை, அது எனக்கு கிடைக்குன்னு அவர் சொன்னது உண்மை, கரெக்டு தான். ஆனால் அதை சுதந்திரிக்கிற பலன் எனக்கு இல்லைன்னு அவன் நினைச்சான். அவன் பார்வைக்கு நான் இப்படி இருக்கிறேன். பிசாசு உன்னை எப்போதும் ரவம் பகலும் குற்றப்படுத்துருவேன், சகோதரர் மேலே குற்றம் சுமத்துருவேன், மனசாட்சியில் குற்ற உணர்வு கொடுக்குறவன். ஆமாம் பிசாசு சொல்கிறதும் கரெக்டு தான், நான் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சுய நீதியை வச்சு என் பரிசுத்தத்தை வச்சு இதெல்லாம் பெற முடியாது, கஷ்டம்தான். இதற்கு வீரர்களும் வீராங்கனை உன்னோட மோசமாக இருக்கிறாங்க, அதை காட்டிக்கிறதுல தான் பிரச்சனை. இப்போ அதை நான் சொன்னால் என்ன தப்பாக நினச்சிட்றாங்க. அவங்களோட கண்டிஷன் இதை விட மோசமாக இருக்குது. இயேசுவே ஒவ்வொரு மனிதனுடைய நீதியாக இருக்கிறார். எந்த மனுஷனும் சுயநீதியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாதுங்க. ரட்சிப்பை கூட பெற முடியாது, அவனால் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கூட பெறவே முடியாது. இரண்டாவது வாசிக்கிறோம் பாருங்க. ஏனால் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை அந்த சூழ்நிலைகள் மத்தியில் பேசணுமே தவிர, சூழ்நிலைகள் மத்தியில் நீ எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதை சொன்னவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். சொன்னவர் எப்படிப்பட்டவர், அந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இவன் என்ன பண்ணானாக்கா, அதை சொன்னவரை விட்டுட்டான். இவ்வளோ பெரிய ஆள் மட்டும் நம்மளால் நிற்க முடியுமான்னு பார்த்தான். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தேவநீதி விட்டாச்சு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான தேவநீதி விட்டாச்சு. என்கிட்ட ஒரு பரிசுத்தம் இருக்கா, என்கிட்ட ஒரு ஜெபம் இருக்கா, என்கிட்ட ஒரு உபவாசம் இருக்கா, என்கிட்ட ஒரு நன்னடத்தை இருக்கா, என்கிட்ட ஒரு நற்கிரி இருக்கா, நான் ஒரு யோக்கியமாகனான்ற ஒப்பிட்டு பார்த்து இது எனக்கு கிடைக்காத முடிவுக்கு வந்துடுறான் பாருங்க. இது மாதிரி தெளிவாக பேசினா மக்களுக்கு புரிக்க மாட்டேங்குது. இப்போ வேறு வழியில் பேசி தான் ஆகணும் சில விஷயத்தை. அவங்க அதோட ஒப்பிட்டு பார்த்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இப்போ தான் சொல்கிறாரு என்னன்னாக்கா, இதை இந்த இலைப்பாறல் பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு இலவசமாக தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே காலம் தாமதமானாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல. எதுக்கு டைம் எடுக்குது?
சத்தியம் உனக்குள்ளே போய் உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. ஆண்டவருடன் லேட் பண்ணிங்கன்னு இல்லை. நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டைம் கம்மியாகிடும். நீ கொஞ்சம் டைமை பைபிளில் ஸ்பெண்ட் பண்ணனா உனக்கு 10 வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 10 நாளைக்குள்ளே கிடச்சிட போகுது. நீ அதில் ஸ்பெண்ட் பண்ணாததுனால 10 நாளைக்குள்ளே கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 10 வருஷம் தள்ளி போகுது. ஏன் தள்ளி போகுதுன்னா, நீ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய உள்ளே கொண்டாந்து அவன் நுழைச்சிட்டான். குற்ற உணர்வு, பாவ உணர்வு, அருகதையற்ற உணர்வை, உனக்கு கிடைக்காது நடக்காதுன்ற அவிசுவாசத்தை, சந்தேகத்தை, பயத்தை, கவலையை கொண்டாந்து உள்ளே நுழைச்சி இப்போ அதுலேருந்து நீ வெளிவரத்துக்கு 1 வருஷம் டைம் எடுக்குது. நிறைய சத்தியங்கள் உள்ளே போய் இந்த அரண்கள்லாம் உடைச்சி சரி பண்ணி நீ தேவனுக்கு முன்பாக சரியான விதத்தில் நிற்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை நீதியாக்கி வச்சிருக்கிறான்ற சத்தியம் உனக்குள்ளே போய் ஸ்ட்ராங்காகிறதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாகி போகுது. எதுக்கு? தேவனுடைய வார்த்தையோட நேரத்தை செலவழிப்பது கஷ்டமாகிடுது. இப்போ இந்த பிரச்சனைலாம் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லாம், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, கையின் பிரயாசத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பிரச்சனை, படிக்கிறதுல பிரச்சனை, பாஸ் பண்ணுறதுல பிரச்சனை, பாஸ் பண்ணதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை, வேலை கிடைச்சதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுல பிரச்சனை, ப்ரமோஷனுக்கு அப்புறம் இந்த ஊதிய விவரம் கிடைக்கிறதுல பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துச்சுன்னாக்கா, ஒரே மனுஷன் தான் வந்துச்சுன்னு சொல்லி ரோமர் 5:12 போட்டிருக்கு. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும், மரணம்னு சொன்னால் எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதுவுன்னா அது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. எதுனாக்கா அதை 17ஆம் வசனம் வாசிக்கணும். வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, இப்போ 12, 17, முதல்ல 12 வாசித்துலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னும் போதே அதை டேட் ஃபிக்ஸ் பண்ணி பிறக்குது. என்ன டேட்டு? எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பிறகுது? டேட் ஆஃப் டெத்தை ஃபிக்ஸ் பண்ணி பிறகுது. அது மரணம் அதுக்கு ஒரு நாள் உண்டு. மரணம் அதுக்கு ஒரு நாள் உண்டு. ஒரு மாத்திரையை ரெடி பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறான். அந்த மாத்திரையை எக்ஸ்பைரி டேட் இல்லாத மாத்திரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கினா கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டு தான் கொடுக்குறான். அதில் டேட் இல்லாமல் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வர்றது இல்லை. அதுக்கு ஒரு டேட் இருக்குது, இவ்வளோ தான் அது வேல்யூ அப்படின்னு, இந்த நாட்களுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு. அதுபோல் ஒரு குழந்தை பிறக்கும்போது மரணத்தை நிர்ணயிச்சு பிறகுது. ஆனால் முதல் மனுஷன் ஆறாம் பிறக்கும்போது அப்படி மரணம் நிர்ணயிக்கப்படலை. அதை நீர் நிர்ணயிச்சிக்கலாம் பான்ட்டார். நான் ஃபிக்ஸ் பண்ணலப்பா, நீ இது புசிக்கும் மேலே நீ சாகவே சாவாயின்ட்டார். நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டார். இப்போ இந்த மரணம்னு சொன்னால் ஒரு சரீர மரணம் மாத்திரமல்ல, எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் மரணம் என்ற அர்த்தத்திலே வருகிறது என்பதை நாம் பல முறை பேசியிருக்கிறோம். 30ஆம் அதிகாரத்தில் 15, 19 அதை வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. இப்போ வாசிக்கிறேன். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு. எதுவும் ஆயிற்று? இப்போ 17 வாசிங்க. அதான் ஆயிற்று. அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் இந்த மரணம் எல்லாருக்கும் வர்றது போல கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும், நல்லா கவனிங்க, நீதின்னு வரும்போது நீதியாகிய ஈவின் பரிபூரணம் என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த நீதியை பரிபூர்ணமாக கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கிறாரு? கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், ஈவாக கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கிறாரு? கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியாக ஈவின் பரிபூர்ணம். அப்போது அந்த நீதி ஈவாக கொடுக்கப்படுது, சம்பாதிக்க முடியாது. அதை நீ எவ்வளோதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. நீதியை சம்பாதின்னு நினச்சிங்கனாக்கா அது கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அது இப்போ வாசிங்க. அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும், நீதியாகிய ஈவின் பரிபூரணாக்கா இயேசுவே நம்முடைய நீதி. அவர்கிட்ட ஓட்ட உடைச்சல் கிடையாது, பரிபூர்ணமாக இருக்கார். அது கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ சம்பாதிக்கவே இல்லை. எப்படி கொடுக்கப்படுது? கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த கிஃப்டை வச்சு நீ எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
அந்த கிஃப்டை வச்சு எல்லாத்தையும் எடுத்துலாம். நீ ஒன்றும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்ட்டு என்னுடைய பிரசங்கம் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு என்னுடைய பிரசங்கம். அதை உன்னை கம்பேர் பண்ணி பார்த்தா நீ பெறவே முடியாது. அவங்க கம்பேர் பண்ணி பார்த்தா பாருங்க, ராட்சத மனிதர்களோடு கூட அப்படி தான் நீ கிறிஸ்தவர்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சுயநீதியோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் ஓட்ட ஓட்டத்தில் தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணி பார்த்து கடைசியில் எதுவும் பெறாமல் விட்டாங்க அவங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்றுன்னு சொல்லிட்டு அல்லாமலும் 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஒருத்தனால மரணம் வந்துச்சு, மரணம் ஆளுக செய்து. இப்போ வாசிங்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருத்தனால இவ்வளோ வந்துச்சு. இப்போ இவர் ஒருத்தால எதெல்லாம் அந்த ஒரு மனுஷனால வந்துச்சோ எல்லாமே கிளியர் ஆகுது. எதெல்லாம் ஆதாமால வந்துச்சோ இப்போ இவரால் எல்லாமே கிளியர் ஆகுது. இப்போ நீ யாரை பிடிக்கணும்? ஆதாம் வழியாக வந்துட்டு இருக்கிற உங்கள் சுயநீதியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இயேசு வழியாக வந்த தேவநீதியை பிடிச்சிட்டு இருக்கணும். இவரால் எல்லாமே இப்போ கிளியர் ஆகுது. அப்போது ஒரு மனிதன் செஞ்ச பாவம், ஆதாம் அப்படின்னா தான் பாவம் செஞ்சுட்டான். என்ன குடித்தானா, இல்லை சிகரெட் பிடிச்சானா, இல்லை விபச்சாரம் பண்ணிட்டானா, இல்லை கொலை பண்ணிட்டானா, இல்லை திருட்டானா, என்ன தான் பாவம் செஞ்சுட்டான்? அப்படி ஆதாம் என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய வார்த்தையை மீறினான். அதுதான் பாவம். எதை மீறினா? அதை மீறிட்டு நீ என்ன குட்டிக்கரணம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதாங்க. தேவனுடைய வார்த்தையை அதை ஒன்றை தவிர வேறு எதையும் அவன் பண்ணல. தேவனுடைய வார்த்தையை மீறினதை தவிர வேறு எந்த பாவத்தையும் ஆதாம் செய்யவே. அவன் குடிக்கலை, அவன் சிகரெட் பிடிக்கல, அவன் விபச்சாரம் பண்ணலை, அவன் கொலை பண்ணலை, அவன் திருடலை, அவன் எந்த பாவத்தையும் செய்யலை. தேவனுடைய வார்த்தையை அவன் மீறினான். அதான் பாவம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையை மீறாத வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது 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 நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் அதை நல்லது என்று கண்டான். தேவனுடைய வார்த்தை மீறினதுக்கப்புறம் எல்லாம் கெட்டதாகி போச்சு. தேவனுடைய வார்த்தையை மீறினதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு? மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே சீர்கெட்டதாகி போச்சான். தேவன் பார்க்குறான், மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே சீர்கெட்டதாக இருக்கிறான். மாம்சமான யாவர் தங்கள் வழி அப்படியே கெடுத்து கொண்டு இருந்தாங்களாம். இது வரைக்கும் நல்லது 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 நல்லதுன்னு போயினது எல்லாமே என்றைக்கு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறினானோ, ஆதியாகம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் ஃபுல்லாக நல்லதுன்னு வரும். 3 அதிகாரம் கெட்டதாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கெட்டது கெட்டது கெட்டதுன்னு போய் முடிஞ்சிடுச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவங்களுக்கு என்ன சொன்னார் தேவன்னா, கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் அவங்க பெறாமல் இருந்தாங்க. இவங்க ஒரு ஈடுபாட்டை காமிச்சு அதை பெற்றிருப்பாங்க. சரி, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 1 Peter 2:24. 1 Peter 2:24. என்ன வாசிங்க? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாக போகிறீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கான். குணமாக போகிறோன்னு சொல்லப்பட்டிருக்கான். குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கான். அங்கே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் இன்னும் கிளைம் பண்ண முடியல. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. டெஸ்ட் பண்ணால் இன்னும் பிபி சுகர் இருக்குது. குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. டெஸ்ட் பண்ண நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது. குணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. போய் டெஸ்ட் பண்ண நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான். அவங்க என்ன பண்ணலைனாக்கா அந்த வாக்குத்தத்தத்தை அந்த சூழ்நிலையில் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தை கலந்து பேசாததுனால அது அவங்களுக்கு யூஸ் ஆகலை. இன்னைக்கு வாழ்க்கையில் வியாதிகளை சந்திக்கும் பொழுது அந்த வியாதி நேரத்தில் குணமாயிட்டேன் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை உங்கள் வியாதியின் அறிகுறிகளோடு கலந்து பேசுவதை நிறுத்திவிட்டு, உங்கள் சரீர உணர்வுகள் சொல்வதோடு கலந்து பேசுவதை நீங்கள் நிறுத்திவிட்டு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அதை உணர்றீங்கன்றது கலந்து பேசுவதை விட்டுட்டு, நீங்கள் உணர முடியாத வசனத்தோடு உங்களுடைய விசுவாசத்தை கலந்து பேசும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த உணர்வுகள் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறாவே தடை செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளின் மீறாக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டீர்களாங்க. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். குணமாயிட்டேன்.
குணமானீர்கள். அவங்களுக்கு அப்படி தான் சொல்லப்பட்டு, கடந்த காலம் தான் சொல்லப்பட்டுச்சு. பாலும் தேன் ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன்ல, கொடுத்துட்டேன்னாரு. கொடுத்துட்டேன், இன்றைக்கி அப்படி தான் கொடுத்துட்டேன்னு தான் சொல்கிறார். குணம் ஆயிட்டீங்கன்றார். ஆனால் வியாதி இருக்குதா? சரீரத்தை போய் டெஸ்ட் பண்ணால் வியாதின்னு டாக்டர் சொல்கிறாரு. அந்த வியாதியின் அறிகுறி நீங்கள் உணர்வது உண்மை. இப்போ தான் இந்த கிரியை எதை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அந்த எபிரேயர் 4:10 வரும். ஏனெனில் அவருடைய இளைய படத்தில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல. ஐயோ, எப்போ பார்த்தாலும் அந்த அறிகுறிகள் அதிகமாக இருக்குதே, அப்படியே தலையெல்லாம் பிடுங்குற மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தா சுகர்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் தலையெல்லாம் வினு அங்கங்கே பிடுங்கிட்டு இருக்குது. இந்த சுகர் வராதப்போ அதெல்லாம் பிடுங்கவே இல்லை எனக்கு. சுகர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் வினு பிடுங்குது, ஒரே அசதியாக சோர்வாக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டாங்க? இவர் என்ன சொல்லிட்டாரு? குணமானிகள்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ சரீரம் எதை சொல்லுது? அவன் சொன்னதான் அவன் சரீரம் பிரதிபலிச்சுட்டு இருக்குது. இப்போ உன் வாயிலேருந்து என்ன பண்ணோம்? சுகர் இருப்பது உண்மை. அந்த டாக்டர் பார்வைக்கும் எனக்கு அப்படி தான் தெரிகிறது, என்னுடைய பார்வைக்கும் அப்படி தான் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. என் பார்வைக்கு என்னுடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று தெரிகிறது. என்னுடைய பார்வைக்கு அப்படி தழும்புகளால் நான் குணமாகிவிட்டேன் என்று எனக்கு அப்படி சொல்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்லைங்க. அப்படி சொல்கிறது லேஸ்பட்ட விஷயம். அதுக்கு தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரத்துக்கு போயிடும். எபிரேயர் 5:13-14 வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் அவனுக்கு சில பழக்கம் இல்லை. என்ன பழக்கம் இல்லை சொல்லுங்க? பிரச்சனையான நேரத்தில் வசனத்தை பேசி ஜெயம் எடுக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் குழந்தையாக இருக்கிறான் பாவம். பிரச்சனை நேரத்தில் தீர்வை பேசி பிரச்சனையை தூக்கி எறிஞ்சு தீர்வில் நிற்கிற பழக்கம் அவனுக்கு இன்னும் வரல. பிரச்சனை நேரத்தில் தீர்வை பேசி அவன் என்ன பண்ணால் பிரச்சனை நேரத்தில் பிரச்சனையே பேசுகிறான். அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்னப்பா அப்படி இருக்கு? இல்லை, நீ தான் அப்படி ஆக்கிட்டேன். நான் அப்படி ஆக்கிட்டேனா? நான் சொன்னதுனால தான் உனக்கு அப்படி ஆச்சு. நீங்களே சொன்னீங்க. இல்லை, நான் வேற மாதிரி சொன்னேன். நீ சொல்லுகிறபடியே உனக்கு ஆகும்னு சொன்னேன். நீ வியாதியை சொல்லிட்டு உனக்கு வியாதி ஆகிடுச்சு. நான் சொல்லுகிறபடி ஆகும்னு சொல்ல. எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். நீ இருதயத்தை சந்தேகப்படாமல் அந்த பிரச்சனையை நீ சொல்லிட்டப்பா, இருதயத்தில் சந்தேகப்படாமல் அந்த பிரச்சனையை நீ சொல்லிட்டப்பா, நீ சொன்னபடியே உனக்கு ஆயிடுச்சு. இது நான் கொடுக்கல, நீ உன் வாழ்க்கையில் அதை வருவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிற. நீ சொன்னபடி ஆகணும் சொல்லிட்ட. ஆனால் இப்போ நீ அதை சொன்னாலும் உனக்கு அது ஆயிடுச்சு. நான் சொன்னதை என்னோட எழுதி வச்சிருக்கிறேன் பாரு, அதை வாரத்தில் கரெக்ட் டைமில் இப்போ உட்காந்துனாக்கா அந்த பிரசங்கத்தை கேட்டிருப்ப. அத்தை நீ சொல்லியிருந்தனாக்கா உனக்கு அப்படி ஆயிருக்கும். நீ அதை கேட்க மாட்டுற. ஆனால் இருக்கிற பிரச்சனையை நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ சொன்னபடியே உனக்கு ஆகுறது. அதுக்கு என்ன இல்லை உனக்கு தெரியுமா? இப்போ கொஞ்சம் பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பழக்கம்? வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது, மன கொந்தளிப்பு, குமுறல், பாரங்கள் அதிகமாகும் பொழுது, சரீர அறிகுறிகள், வியாதிகள் அது அதிகமாக நம்மளை தாக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லி அந்த வார்த்தையை பேசுகிற பழக்கம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. பழக்கம் வரல, ப்ராக்டிஸே இன்னும் ஆகலை. அந்த வசனம் அடுத்த வசனம் வாசிங்க, அப்போ தெரியும். 3 பாயிண்ட் சொன்ன பாருங்க. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாது இருக்கிறான். பலமான ஆகாரணமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரர்களாகிய பூர்ண வயதுகளுக்கே தகும். ஒரு குழந்தை பக்கத்தில் ஒரு பூராம் போச்சுன்னா அந்த குழந்தையில எழுந்து அந்த பூரா நடிக்க முடியாது. ஏன்னா அது பாலுங்கிற குழந்தையாக இருக்குது. உன் பக்கத்தில் ஒரு பூராம் போச்சுன்னா அதை முதல்ல அடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேன். என்ன பண்ணுவேன்? அடுத்த வேலையை அப்புறமா தான் பார்ப்பேன். ஒரு குழந்தை பக்கத்தில் பூராம் போச்சுன்னா அதெல்லாம் எழுந்து அடிக்க முடியாது. அது பாலுங்கிற குழந்தை. அதுவும் ஆங்கிறதான் சாப்பிடுது, நீ ஆங்கிறதான் சாப்பிட்ற. நீ பாலை சும்மா எப்போனா ஒரு முறை குடிக்கிற. ஆனால் அது பாலை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்குது. ஆனால் அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு பயிற்சி இல்லை, முயற்சி இல்லை, பழக்கம் இல்லை. உனக்கு என்ன வேணும்? இப்போ தேவனுடைய வார்த்தையை நல்லா காதில் கேட்குற முயற்சி எடு. அதை விசுவாச அறிக்கையாக ஆக்கிற ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு, கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இரு. சூழ்நிலைன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை தான் பேசுகிற பழக்கத்துக்கு நீ வந்துரு. நீ வந்துட்டுனாக்கா இப்போ நீ நல்ல மெச்சூர்ட் ஆகிட்ட. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உனக்கு வந்துச்சு. என்ன வந்துருச்சு? நீ குழந்தையா இல்லை, ஆவிக்கிற நிலையிலே ஒரு முதிர்ச்சி நீ அடைந்து விட்டாய்.
ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர் ஆகிட்டே. இப்போ நீ ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி எல்லாருக்கும் வந்துடும். இந்த ஸ்பிரிச்சுவலாக எப்போ மெச்சூர் ஆவாங்கனாக்கா, வசனத்தை வந்து சூழ்நிலைகள் மத்தியில் பேசுகிற அந்த பழக்கம் உனக்கு வராத வரைக்கும் நீ குழந்தை தான் இருக்கிற. வசனத்தை நல்லா தான் கேட்குறேன், அந்த நேரத்துக்கு அது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை பேசணும். பாலும் தேனும் ஓடுறதுக்கு இளந்தேசத்தை கொடுத்துன்னு கேட்டுன்னு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஆடி பாடி டான்ஸ் ஆடி பயங்கரமான டான்ஸ் போட்டுன்னு சும்மா மோசையோட அக்கா போட்ட டான்ஸுக்கு அளவே இல்லை, அவ்வளோ டான்ஸ் போட்டு வந்தாங்க. அந்த செங்கடல் பிளந்து வந்தவொடனே அவங்க பாடின பாட்டுக்கு டான்ஸுக்கு அவளை அம்மகளும் மேலே பயங்கரமாக அம்மகளும் பண்ணி வெளியே வந்தாங்க. ஆனால் போனது யாராங்க? 2 பேர், காலேப் யோசுவா. ஏன் அவங்க மட்டும் போனாங்கன்னாக்கா, அவங்க மட்டும் சூழ்நிலைகள் மத்தியில் நாம் எளிதாக இதை ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னா ஆண்டவரத்தை நம்ம கொடுத்துட்டாருன்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருந்துதா? அறிகுறிகள் அப்படி இருந்ததுன்னா அப்படி இல்லவே இல்லை. அப்போ வாழ்க்கையில் வசனத்துக்கு நேர் எதிர்மான சூழ்நிலை மத்தியிலே நம்ம வந்து வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நம்மை குறித்த வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை செய்வதிலே நாம் பழக்கமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தில் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்குது. ஒரு கடும் முயற்சிக்கு தான் தன்னுடைய கிரியைகள், தன்னுடைய கடும் முயற்சி எடுக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் வந்து எதுலேயும் நல்ல லெவலில் வர முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேயா, பாஸ் ஆகிடுவேன், கஷ்டம் ஆகுது. ஸ்கூலுக்கே சரியாக போக மாட்டாங்க. எப்படி தான் சென்டம் மச்சான்னு தெரில. அவன் ஸ்கூல் போகலனா கூட ஒழுங்காக வீட்டில் உட்காந்து படித்தான். ஸ்கூல் போகலனா கூட வீட்டில் உட்காந்து கரெக்டாக படித்தான். ஒரு கடும் முயற்சி எடுத்தான். கடும் முயற்சி எடுத்து ஃபுல்லாக அந்த ஸ்டடீஸில் வந்து அவன் ரொம்ப இன்வால்மெண்ட்டு காண்பிச்சான். அவன் படித்தான். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் எல்லாம் முடிஞ்சிட முடியாது. ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இங்கே வந்து சொல்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் இருக்குது. இங்கே வந்து கேட்குறதே நீங்கள் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டெப் இருந்தால் எப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும்? ஸ்கூல் போகிறதே கஷ்டம்னா பாஸ் பண்ணுறது அதோட பெரிய கஷ்டமாயிடும் அவனுக்கு. அவனு தான் ஸ்கூல் போகிறதே கஷ்டமாகிறது. இப்போ ஸ்கூல் போனதுக்கப்புறம் சில வேலைகள் செய்யணும். பாடத்தை கேட்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், அதில் கவனம் செலுத்தணும். இவ்வளவும் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸ்கூல் போகிறதே கஷ்டங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். அவர் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாருனாக்கா, பாலுங்கிற ஸ்டேஜில் இருக்கிறார். இப்போ உயிர் இருக்கா? உயிர் இருக்குது. கைகள் ஆசைதா? கைகள் ஆசையுது. நல்லா விளையாடுதா? நல்லா விளையாடுது. எல்லாம் ரசிக்கிறாங்களா? எல்லாம் ரசிப்பாங்க குழந்தைய. அதுக்கு எதிர்ப்பு தாக்குற சக்தி இல்லை. பாவம் என்ன இல்லை? எதிர்ப்பு தாக்குற சக்தி இல்லை. அதுக்கு ப்ராக்டிஸ் இல்லை, அதுக்கு வந்து பயிற்சி இல்லை, அதுக்கு முயற்சி இல்லை, அது பழக்கமாக்கலை. அப்போ வசனத்தை நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, ஒரு விசுவாசத்தில் ஒரு கடும் முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க. உணர்வுகள் உங்களுக்கு அப்படியே நேர் எதிராக சொல்லும்போது அதை பேசுறதுல நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. உணர்வுகள்லாம் வந்து உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுது. உணர்வுகள்லாம் சொல்லுது அந்த வியாதி இருக்கிறது உண்மை அப்படின்னு உணர்வுகள்லாம் சொல்லுது. பொருளாதார நிலையில் பார்க்கும்போது பொருளாதார சூழ்நிலையில் சொல்லுது இவ்வளோ தான் சம்பளம், இதை வச்சு எப்படி ஓட்டுறது, எங்கேயும் வரதுக்கு வழி இல்லையே அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலை உங்கள் எண்ணங்கள்லாம் பிரதிபலிக்குது. எங்கே போய் கடன் வாங்குறதுன்னு தெரியல, வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, எங்கே போய் லோன் வாங்குறதுன்னு தெரியல, நம்ம எண்ணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குது. எப்படி இந்த கடன் பிரச்சனை வெளியே வருவோம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, என் தேவன் தம்முடைய பர்சனல் அக்கௌண்ட்டிலிருந்து என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அது ஸ்டெப் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பிலிப்பியர் 4:19 சொல்லும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் அப்படி சொல்லும்போது அவங்க சூழ்நிலைகள்லாம் நேர திருமாறாக இருக்குது. இப்போ 1 மடங்கு சம்பளம் வர்றது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்குனா அது நடக்கவே முடியாத நம்ம எண்ணங்கள்லாம் சொல்லுது. அப்போ நான் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே ஆஸ்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகள் சொல்ல முடியாத, ஒத்துக்க முடியாத ஒன்றை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வசனம் சொல்லுது. அதுக்கு ஆதாரமாக வசனம் இருக்குது. வசனத்துக்கு ஆதாரமாக தேவன் இருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக என்ன இருக்குது? வசனம் இருக்குது. வசனத்துக்கு ஆதாரமாக தேவன் இருக்கிறார். உங்கள் உணர்வுகளை நீங்கள் ஆதாரமாக வச்சு பேசலை, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆதாரமாக வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுதான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறது, ஒரு கடும் முயற்சி எடுக்கிறது. விசுவாசத்தில் தேவன் தன் கிரிகள்லாம் முடிச்சு ஓய்ந்திருந்தார். நீங்கள் இப்படி பேசிட்டு ப்ரேயர் பண்ணி பாருங்கள், அந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் தூங்கி எழுந்தோடனே பிரச்சனை சால்வ் ஆகிடும். எல்லாமே அங்கே உருவாகியிருக்கும். அவர்கிட்ட பிடிச்சிட்டிங்க. நீங்கள் ஒரு பெரிய தேவ சமாதானம் உங்களை வந்துடும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ தான் உங்கள் ப்ரேயர் எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேங்க்ஸ் கிவிங், அதுக்கு சரியான மீனிங். அதுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சாபத்துக்கான நடவடிக்கை நீ சிலுவையில் எடுத்ததுக்காக நன்றி.
இந்த வியாதியெல்லாம் நீ சிலுவையில் சுமந்து தீர்த்ததுக்காக நன்றி. உன்னோட தழும்புகளால் என் உச்சந்தது உள்ளங்கால் வரை சுகம் உண்டாயிருக்குனாலும் உமக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தேங்க்ஸ் கிவிங் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்கிறது. சரியா? நீங்கள் நேரம் இன்றைக்கி திருவிழாருன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அடுத்த வாரம் நம்ம விளக்கம் வாரம் பேசுகிறோம். சுருக்கமாக நீங்கள் சொல்ல வந்த ஒரே ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க. என்னென்னா, அவங்க தன் சரீர பலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தன் சரீரம் என்ன சொல்லுதோ அதை பேசுறதுனால அதை அடைய முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய சுயநீதியோடு ஒப்பிட்டு பார்த்து அது கிடைக்காதுன்னு இவங்க நினைக்கிறதுனால எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இயேசுவோட நீதியாக இருக்காரு. நீங்கள் அதை பேஸ் பண்ணி வசனத்தை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிட்றீங்க. நீங்கள் நல்ல ஒரு மெச்சூர் ஆகுறீங்க. அதை பெறக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து விட்டீர்கள். நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிப்போம்.